It's nice to be with you tonight. இன்று உங்களோடு இருப்பது நன்றாக இருக்கிறது. Thank you for being here. நீங்கள் இங்கு இருப்பதற்காக நன்றி. This is God's special place for you tonight. இன்றிரவு இந்த இடம் உங்களுக்காக தேவன் உண்டு பண்ணின ஒரு விசேஷ இடமாக இருக்கிறது. As we study the revelation of hope. நாம் நம்பிக்கையின் வெளிப்பாடுகளை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். So many people in Kolkata need hope today. இன்று கொல்கத்தாவில் உள்ள அநேக மக்களுக்கு நம்பிக்கை தேவைப்படுகிறது. Now before we go on, I want to make sure you remember to look at these special ways in which you can ask questions. நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். எந்த வழிகளெல்லாம் கேள்வி கேட்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருங்கள். We want you to be fully and thoroughly convinced about Bible truth. நீங்கள் வேதாகமத்தில் உள்ள முழுமையான உண்மைகளையும் சத்தியங்களையும் அறிந்து கொள்ள நாங்கள் விருப்பப்படுகிறோம். Now we have a very important lesson tonight. இன்றிரவு நமக்கு ஒரு நல்ல பாடம் இருக்கின்றது. It may get a little bit involved, so you have to follow it very carefully. நீங்கள் இதில் ஆழ்ந்து செல்ல விருப்பப்படுகிறேன். ஆகவே நீங்கள் இதை கவனமாக கேட்கும்படிக்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். It will involve some history. இதில் சில சரித்திரங்கள் பங்கு பெறும். And how the devil has tried to change the wonderful seventh day Sabbath. இந்த 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளை எப்படி பிசாசு மாற்றினான் என்பதை பார்க்க போகிறோம். In fact, tonight's subject is Revelation reveals history's greatest deception or hope. ஆகவே இன்று இரவு வெளிப்படுத்துகிறது சரித்திரத்தில் ஏமாற்றங்கள் அல்லது நம்பிக்கையில் ஏமாற்றம். Not everything is as it appears to be. எல்லாம் இருப்பது போலவே எல்லாம் இருக்கிறது என்று நாம் எண்ணக்கூடாது. You see, for many years, hundreds of years, scientists believed that the earth was the center of everything in the universe. அண்ட சராசரத்திலே பூமிதான் மையமாக இருந்தது என்று அறிஞர்கள் அநேக ஆண்டுகளாக சொல்லி வந்தார்கள். And that even the stars and the sun, everything orbited around our earth. மற்றும் இந்த சூரியனும் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியை சுற்றி வந்து கொண்டிருந்தன என்று சொன்னார்கள். Then they discovered that the earth was actually going around the sun. பின்பு அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இந்த பூமியானது சூரியனை சூரியனை சுற்றி வந்தது என்று. So just because something is believed for a long time doesn't make it right. வெகு காலமாக நம்பி வந்தவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் சரி என்று நாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது. Maybe a tradition like that one has slipped into the Christian church. அப்படி போன்ற பாரம்பரியமான காரியம்தான் கிறிஸ்தவ சபைகளிலும் வழுவி விழுந்து விட்டது என்று பார்க்கிறோம். And because it is tradition and people believe it, well, they think it's right. அது பாரம்பரியமானதினாலும் அதை மக்கள் ஒத்துக்கொண்டதினாலும் மற்ற எல்லோரும் அதை என்ன சொல்கிறார்கள் என்றால் அது சரி என்று சொல்கிறார்கள். Do you think that maybe some people, because of tradition, are not following one of God's commandments? நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமா? அதே பாரம்பரியத்தினால் தேவனுடைய ஒரு கட்டளையை இந்த ஜனங்கள் மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. You see, a tradition becomes something that people follow just because it's always been done. But is it right? எப்பொழுதும் செய்வதன் மூலமாக பாரம்பரியம் அது பாரம்பரியமாக மாறி மக்கள் செய்வது சரி என்று நாம் சொல்ல முடியுமா? Is it from God or is it human made? அது தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது அதை மனிதன் உண்டாக்கினானா? Now before we go any further, நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக சில காரியங்களை பார்ப்போம். I want you to repeat in Bengali what we have been saying every night. ஒவ்வொரு இரவும் நாம் சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்கள் இப்பொழுது தமிழிலே சொல்ல நான் விரும்புகிறேன். 1 2 3 வேதத்தில் எது உள்ளதோ அது எனக்குரியவைகள், வேதத்தில் இல்லாதவைகள் அது எனக்குரியவைகள் அல்ல. வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம். Thank you for repeating that. மறுபடியும் அதை சொன்னதற்காக நன்றி. And I hope you believe it. நீங்கள் அதை நம்புவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Now the book of Revelation predicts that Satan, the devil,
would try to change or mislead the Christian church. வெளிப்படுத்தல் புஸ்தகம் சொல்லுகிறது, சாத்தான் அல்லது பிசாசு என்பவன் இந்த கிறிஸ்தவ சபையை மாற்றுவான் அல்லது தவறான பாதையை காட்டுவான். Let's read what Revelation chapter 12 verse 9 says. வெளிப்படுத்தல் 12:4 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். ஆம், அதை சேர்ந்த தூதரும் கூட அதனோடே தள்ளப்பட்டார்கள். So Satan is the devil, he is the deceiver. ஆகவே சாத்தான் தான் அவன் பிசாசு, அவன்தான் ஏமாற்றுவனாயிருக்கிறான். His objective was to overthrow God's throne. அவனுடைய நோக்கமெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தை அவன் மாற்றி போட வேண்டும் என்பதுதான். We had a whole lecture on that just a few nights ago. ஓர் 2 இரவுகளுக்கு முன்பதாக நாம் அவைகளை பற்றி விரிவாக பார்த்தோம். The challenge between good and evil. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடந்த மிகப்பெரிய சவால். And Satan's attempt to take the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை சாத்தான் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தான். But what is the foundation of a government? ஒரு அரசாங்கத்தின் அஸ்திபாரம் என்னவென்று சொல்லுங்கள். It is the ability to make laws that people can keep. மக்கள் கடைபிடிப்பதற்காக சில சட்டதிட்டங்களை ஏற்றுவது அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான நோக்கமாயிருக்கிறது. And if someone in the country here in India refuses to keep the law, then they are really not being good citizens. இந்த இந்திய நாட்டிலே யாராவது அதனுடைய சட்டத்தை கடைபிடிக்காமல் இருந்தால் அவர்கள் நல்ல ஒரு குடிமகன்களாக இங்கு இருக்க முடியாது. You see, Satan attacked God's law. சாத்தான் ஆண்டவருடைய சட்டதிட்டங்களை கற்பனைகளை அவன் எதிர்த்தானா? And at the very heart of those 10 commandments, அந்த 10 கட்டளைகளுக்குள் மையமாக இருக்கிறது என்னவென்றால், God's laws of happiness, you remember? ஆண்டவருடைய சட்டதிட்டங்கள், சந்தோஷத்திற்கு வழிநடத்தும் சட்டங்கள். The very center of them is the 7th day Sabbath. அதில் மையமாக இருப்பது 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள். And so isn't it logical that Satan would attack the Creator by challenging the Sabbath, a symbol of his authority? ஆகவே சாத்தான் சிருஷ்டிகரை அவன் எதிர்க்க வேண்டும் என்று நினைத்தான். எப்படி என்றால், அவர் கொடுத்த கட்டளையாகிய ஓய்வு நாள் கட்டளையை மாற்ற நினைத்தான். Now let's look at that 4th commandment. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பார்க்கிறோம். Now some people who read that commandment, they get kind of confused. இந்த கற்பனையை வாசிக்கிற சில மக்கள் குழப்பத்தில் சென்று விடுகின்றனர். Because the Christian church that they are attending keeps holy the day of Sunday. ஏனென்றால் அவர்கள் செல்லுகிற அந்த கிறிஸ்தவ சபைகள் ஞாயிற்றுக்கிழமையை பரிசுத்தமாக ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வாரத்தின் முதல் நாளாக இருக்கிறது. அது வாரத்தின் 7ஆம் நாள் அல்ல. In fact, many honest Christians look at Luke 4:16. உண்மையான சில கிறிஸ்தவர்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கிறார்கள். Which says that Jesus went to the synagogue on the Sabbath. அது சொல்லுகிறது ஓய்வு நாளில் இயேசு தேவாலயத்துக்கு சென்றார் என்று. And it is on the 7th day Sabbath. அது 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில் சென்றார். Now they read that Christ said in Matthew 24. அவர்கள் வாசிக்கிறார்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில். Moti 24ஆம் அதிகாரம். They read in that chapter that Jesus said his disciples would be keeping the Sabbath 40 years after the cross. அங்கே இயேசு சொன்னார், சீஷர்கள் 40 வருடங்களுக்கு பிற்பாடும் ஓய்வு நாளை ஆசரிப்பார்கள் என்று. And they read in Acts 13 that a whole city kept the Sabbath. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அந்த பட்டணம் முழுவதுமே ஓய்வு நாளை ஆசரித்தார்கள் என்று.
And they read in Revelation 1 that the Lord has a day. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற வண்ணமாக கர்த்தருக்கென்று ஒரு நாள் இருக்கிறது என்று. And then they read in Luke 6 and Mark 2 and Matthew 12. லூக்கா 6ஆம் அதிகாரம் மார்க் 2ஆம் வசனம் மத்தேயு 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறார்கள். That the Sabbath is the Lord's day. அந்த ஓய்வு நாள் அது தேவனுடைய நாளாக இருக்கிறது. So people are confused and they say, but who changed the Bible Sabbath? ஆகவே மக்கள் குழப்பத்திற்குள்ளாக போய்விடுகின்றனர். பின்பு யார் இந்த ஓய்வு நாளை மாற்றியது? Because God didn't. தேவன் அதை மாற்றவில்லை. Malachi 3 verse 6. மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். For I am the Lord, I do not change. நான் உன் தேவனாகிய கர்த்தர், நான் மாறாதவர் என்று பார்க்கிறோம். So they look at the Bible and they see that Jesus didn't change the Sabbath. இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளை மாற்றவில்லை என்று அவர்கள் வேதாகமத்தில் பார்க்கிறார்கள். Because the Bible says Jesus is the same yesterday, today and forever. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது நேற்றும் இன்றும் என்றும் இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார் என்று. So God didn't change the Sabbath. ஆகவே தேவன் இந்த ஓய்வு நாளை மாற்றவில்லை. Jesus would not change the Sabbath. இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளை மாற்றவில்லை. And the disciples could not change the Sabbath. ஆகவே அந்த சீஷர்களும் இந்த ஓய்வு நாளை மாற்ற முடியவில்லை. Because in Acts 5 we're told the apostles said we ought to obey God rather than men. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. So if God didn't change the Sabbath, ஆகவே தேவன் ஓய்வு நாளை மாற்றவில்லை. Jesus didn't change the Sabbath. இயேசு கிறிஸ்துவும் ஓய்வு நாளை மாற்றவில்லை. Disciples couldn't change the Sabbath. சீஷர்களும் ஓய்வு நாளை மாற்ற முடியவில்லை. Who changed the Sabbath? யார் இந்த ஓய்வு நாளை மாற்றியது? Okay, in the book of Revelation chapter 13, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். we read about a big beast நாம் ஒரு மிருகத்தை பற்றி பார்க்கிறோம். up out of the sea. அது கடலிலிருந்து வருகிறதாக வேதாகமம் சொல்லுகிறது. Now this beast is going to help us answer the question. இந்த கேள்விக்கு அந்த மிருகம் பதில் சொல்லுகிறதாக இருக்கிறது. Okay, if you look in the Bible in Revelation 13, you will see or understand that there is a beast that has, well, it's a very strange beast. வேதத்தில் நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு மிருகத்தை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. அது மிகவும் பயங்கரமான மிருகமாக இருக்கிறது. Okay, and let's read the next part there. நாம் அடுத்த பகுதியை அங்கே படிப்போம். பின்பு நான் கடற்கரை மணலிலே நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. Now look at all these heads that this beast has. Very strange beast. அந்த மிருகத்திற்கு இருந்த தலையை பாருங்கள். ஒரு வித்தியாசமான ஒரு மிருகமாயிருந்தது. And then 10 horns. அதிலே 10 கொம்புகள் இருந்தன. And crowns. மற்றும் கிரீடமும் இருந்தன. And then he has a very bad name, a blasphemous name on it. It's against God. அது தேவனுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு மிருகமாக இருந்தது. ஆகவே அதற்கு ஒரு கெட்ட பெயர் இருந்தது. Now a beast in the Bible can symbolize either a political or religious power. ஆகவே மிருகம் என்று சொன்னால் அது ஒரு அரசியல் வல்லமையையோ அல்லது ஒரு மிருகம் என்று சொன்னால் அது ஒரு மத வல்லமையையோ குறிப்பதாகும். Now this beast is a very blasphemous power. It's against God, speaks things against God. அது தேவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசின மிருகமாக இருந்தது என்று பார்க்கிறோம். And this beast tries to claim powers that only God has. தேவன் மாத்திரமே வைத்துக் கொண்டிருக்கிற வல்லமைகளை இந்த மிருகமும் தான் வைத்திருப்பதாக சொல்லுகிறது. So let's read on now. ஆகவே நாம் படிப்போம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளினின்று சாவுக்கேதுவான காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் அந்த மிருகத்தை ஆச்சரியத்தோടെ பின்பற்றி. All right, from our study that we've already been doing, who would you say is the dragon? நாம் கற்றுக்கொண்டதிலிருந்து நீங்கள் யாரை மிருகம் என்று நீங்கள் சொல்லுவீர்கள்? Anyone want to say? யாராவது சொல்ல விரும்புகிறீர்களா? அந்த மிருகம் யார் என்று தெரியுமா?
சாத்தான் யாரோ அங்கு சொன்னார்கள். So Satan gives this power great authority. ஆகவே இந்த அதிகாரத்தை யார் கொடுக்கிறான் என்றால் அது சாத்தான். And the whole world listens to this beast declare its own laws in the place of God's law. ஆகவே இந்த உலகமே அந்த மிருகம் சொல்வதை கேட்கிறது. தேவனுடைய சட்டதிட்டங்களுக்கு பதிலாக அது தன்னுடைய சட்டத்தை சொல்லுகிறது. And the Sabbath comes under great attack. ஆகவே ஓய்வு நாள் என்ற கட்டளை அங்கே தாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். The seventh day Sabbath. 7ஆம் நாளாகிய அந்த நாள்தான் ஓய்வு நாளாக இருக்கிறது. So to help us understand that particular beast, let's go to another book in the Bible called Daniel. இன்னும் அதிகமாக அந்த மிருகத்தை குறித்து நாம் படித்துக்கொள்ள தானியேல் என்ற புத்தகத்தை நாம் செல்லுவோம். And we'll look in the 7th chapter of Daniel. தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். And in that chapter we see the same kind of symbolism. அதே தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை அங்கும் பார்க்க முடிகிறது. As we find in Revelation 13. நாம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் எதை படித்தோமோ அதைதான் இங்கேயும் படிக்கிறோம். Now this is important. The book of Revelation and the book of Daniel are very connected. ஆகவே இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகமும் இந்த தானியேல் புஸ்தகமும் மிக முக்கியமான புஸ்தகங்களாகும். ஏனென்றால் இவைகள் இரண்டும் இணைகிற புஸ்தகமாக இருக்கிறது. And so we find that there's a lion and a bear. அங்கே சிங்கத்தையும் கரடியையும் பார்க்கிறோம். A leopard and a dragon. சிவிங்கியையும் மிருகத்தையும் பார்க்கிறோம். And Daniel 7 unlocks the understanding of Revelation 13. தானியேல் 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தை தெளிவாக விளக்குகிறதாக இருக்கிறது. So now read what Daniel says in chapter 7. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. தானியேல் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். So these 4 strange beasts rise up out of the sea. ஆகவே இந்த 4 பெரிய மிருகங்கள் இந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பின. And they're different from one another. ஒவ்வொரு மிருகங்களும் வெவ்வேறாக வேறுபட்டதாக இருந்தது. Now you might be thinking in your mind, so what does that have to do with me here in Kolkata? ஆகவே உங்களுடைய மனதிலே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், இந்த கொல்கத்தாவில் எனக்கும் இந்த காரியத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் நினைக்கலாம். Watch and see. கவனமாக பாருங்கள். Because it has to do with your eternal destiny as to how you understand who is God. நிச்சயமாக நீங்கள் உங்கள் இலக்கை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். Okay, read verse 17. தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் படிப்போம். சமீபத்தில் நிற்கிறவர்களில் ஒருவனிடத்தில் நான் போய் இதன் பொருள் எல்லாவற்றையும் எனக்கு சொல்லும்படி அவனை வேண்டிக் கொண்டேன். அவன் அந்த காரியங்களின் அர்த்தத்தை எனக்கு அறிவித்து சொன்னது என்னவென்றால், the next verse or the next chapter. அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். So Daniel sees these 4 beasts that represent 4 kingdoms. ஆகவே தானியேல் பார்க்கிறார் இந்த 4 மிருகங்களும் 4 ராஜ்யங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. And you will remember on the first night that we had our meetings, we talked about 4 kingdoms. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? முதல் இரவிலே நாம் 4 ராஜ்யங்களை குறித்து நாம் பேசினோம். நீங்கள் அந்த சிலையை ஞாபகப்படுத்த முடியுமா? And the head of gold and the shoulders of silver and the thighs of brass and the legs of iron and then the feet that were iron and clay. அந்த தலை பசும்பொன்னாய் இருந்தது, அதனுடைய மார்பும் புயமும் வெள்ளியுமாய் இருந்தது, அதனுடைய வயிறும் தொடையும் வெண்கலமுமாய் இருந்தது, அதனுடைய கால்கள் இரும்புமாய் இருந்தது, அதனுடைய பாதங்கள் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக இருந்தது. அப்பொழுது ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அதன் மேல் மோதி அந்த சிலையை உடைத்து போட்டது என்று நாம் அன்று பார்த்தோம். Now, during the time of the end part of that statue where the feet are, there would be a divided Europe. அந்த சிலையின் கடைசி பாகங்களான அந்த பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்த அவைகள் பிரிக்கப்பட்ட யூரோப். And during that time there would be a power that would try to change God's law.
அந்த நேரத்தில்தான் ஒரு வல்லமை வரும். அது தேவனுடைய பிரமாணத்தை மாற்றி போடுகிறதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். Let's see how the Bible predicts this. நாம் வேதாகமத்தை பார்ப்போம், அது எப்படி நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று. Verse 4 of Daniel 7. தானியேல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்ப்போம். Okay, let's get that slide. There we go. முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல் 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் இங்கே படிக்கிறோம். Now in the ancient world, Babylon was represented by a lion. பழங்கால உலகத்தில் சிங்கம் என்பது பாபிலோன் ராஜ்யத்தை குறிப்பதாக இருந்தது. Then another nation would arise. பின்பு வேறொரு ராஜ்யம் எழும்பியது. All right, verse 5. 5ஆம் வசனம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எழும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. All right, this was representing the combined kingdoms of the Medes and the Persians. இது இணைந்த மேதிய பர்ஷிய ராஜ்யங்களை குறிக்கிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். And the reason that one of the shoulders was a little higher was that one of those two was a little bit more prominent or powerful. அந்த கரடியின் ஒரு தோள் பகுதி சற்று உயரமாக இருந்ததல்லவா? அது எதை குறிப்பதென்றால், அதில் ஒரு ராஜ்யம் அது மற்றொரு ராஜ்யத்தை விட வல்லமையாக இருந்தது. The Persians were the ones that were more dominant. பர்சியர்கள்தான் மேதியர்களை விட அதிகமாக வல்லமையுடையவர்களாக இருந்தார்கள். This bear have in its mouth? அந்த கரடியின் வாயிலே இவைகள் காணப்பட்டது. Has 3 ribs. 3 விலா எலும்புகள். And these represent the areas or regions that were conquered by this power. இது எதை குறிக்கிறது என்றால், அது கைப்பற்றிய தேசங்கள் அல்லது ஆட்சி செய்த தேசங்களை குறிக்கிறது. Babylon, Lydia and Egypt. பாபிலோன், லிடியா மற்றும் எகிப்து. So you see how accurate this beautiful holy writing is. நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள், இந்த வேத வசனங்கள் நமக்கு எவ்வளவு தெள்ள தெளிவாக இதை குறித்து சொல்லுகிறதா இருக்கிறது. Now a third empire comes. Let's read verse 6. 3ஆம் ராஜ்யம் வருகிறது. அதை 6ஆம் வசனத்தில் நாம் படிப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அதன் பின்பு சிவிங்கே போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். Okay, the next slide. அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்திற்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. So what was the third kingdom in that statue? It's the third kingdom now for these animals. அந்த சிலையின் 3வது ராஜ்யம் என்ன? அதே ராஜ்யம்தான் இந்த சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த 4 மிருகங்களில் 3வது மிருகம். Greece. Greece, exactly. So who was the leader of the Greeks? யார் இந்த கிரீஸின் தலைவர்? Alexander the Great. மகா அலெக்சாண்டர் என்று பார்க்கிறோம். He was a young man. அவர் ஒரு இளைஞன். Only about 30 years of age. 30 வயது உடையவனாயிருந்தான். He conquered the whole then known world. அவன் பார்த்த இந்த உலகத்தையே அவன் கைப்பற்றினான். And they conquered so quickly. அவன் மிக விரைவாக கைப்பற்றினான். That is represented by a leopard. A leopard is very fast. அது எதை குறிக்கிறது என்றால் சிவிங்கியை குறிக்கிறது. ஏனென்றால் ஒரு சிவிங்கி அதிவிரைவாக ஓடுகிறது என்று பார்க்கிறோம். And not only a leopard that is fast, the leopard had wings. அது வேகமாக ஓடுகிற சிவிங்கி மாத்திரமல்ல, அதனுடைய முதுகின் மேல் இறக்கைகள் இருந்தது என்று பார்க்கிறோம். Now why 4 heads on the leopard? ஏன் அந்த சிவிங்கிக்கு 4 தலைகள் இருந்தன? Well, when Alexander the Great died, அலெக்சாண்டர் மரித்தபோது என்ன நடந்ததென்றால், he was only 33 years old. அவன் மரித்தபோது 33 வயதுதான். And his son did not take
the kingdom. அவனுடைய மகன் அவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. Instead, he had 4 strong generals who divided the empire. ஆகவே அவனுடைய நாட்டின் 4 வலுவான தளபதிகள் அந்த ராஜ்யத்தை பிரித்தனர். All right, now a 4th beast is coming. சரி, இப்பொழுது 4ஆம் மிருகம் வருகிறது. Verse 7. 7ஆம் வசனம். அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்துப் போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. What a strange beast. என்ன ஒரு பயங்கரமான மிருகமாக இருக்கிறது. It's a mean looking beast. அது கெடியும் பயங்கரமான மிருகமாக இருக்கிறது. Teeth that devour. அது எல்லாவற்றையும் பட்சித்து போட இரும்பு பற்கள் இருந்தது. It has 10 horns. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. Now, this beast definitely represents Rome. இந்த மிருகம் நிச்சயமாக அது ரோமைதான் குறிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். You see, the Roman Empire was so strong it lasted 400, almost 500 years or so. இந்த ரோம ராஜ்யம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. கிட்டத்தட்ட 400-500 வருடங்களாக அது ஆட்சி செய்தது. But then it declined also. பின்பதாக அந்த ரோம ராஜ்யம் வீழ்ச்சியடைந்ததென்றும் நாம் பார்க்கிறோம். History will tell you that. அதை நமக்கு சரித்திரம் சொல்லும். And in the tips of those toes were kingdoms that came out of that Roman Empire. அந்த ரோம ராஜ்யத்திலிருந்து பிரிந்த ராஜ்யங்கள் தான் அந்த பாதங்கள். பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக நாம் அந்த சிலையில் படித்தோம் அல்லவா, அந்த ராஜ்யங்கள். 10 kingdoms that came out. 10 ராஜ்யங்கள் அதிலிருந்து பிரிந்து வந்தன என்று நாம் பார்க்கிறோம். And this beast has 10 horns, இந்த மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருந்தன, equating to the 10 kingdoms, and the feet. அது கால் பகுதியிலே இருக்கிற 10 விரல்களுக்கு, கால் விரல்களுக்கு அது சமானமாக இருக்கிறது. But then something interesting happened. அங்கு ஒரு காரியம் நடக்கிறது. Read in verse 8. வசனம் 8. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கிடையில் வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. So in Europe there were these 10 kingdoms, these 10 horns. இந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அது ஐரோப்பாவின் 10 ராஜ்யங்கள். But another power arises. அதற்கு பிற்பாடு எந்த ஒரு ராஜ்யமும் தோன்றுவதில்லை என்று பார்க்கிறோம். And the Bible says that 3 of the first horns were plucked up by the roots. வசனங்கள் சொல்கின்றன, அந்த 10 கொம்புகளில் 3 கொம்புகள் பிடுங்கப்பட்டது என்று. Strange little horn that appears. ஒரு வித்தியாசமான சின்ன கொம்பு ஒன்று அங்கே எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். There are eyes like the eyes of a human being. அதனுடைய கண்கள் மனுஷ கண்களுக்கு ஒப்பாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். And can you imagine, in this little horn there's this mouth that speaks mighty things. இந்த சின்ன கொம்பு பெருமையான காரியங்களை பேசியதாக சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Bragging kinds of things, not good things. பெருமையானவைகளை பேசுகிறதாக இருந்தது. அது நல்ல காரியங்களை எதுவும் பேசியதாக சொல்லப்படவில்லை. Now the Bible helps us to identify what this horn is. வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த கொம்பு யார் என்று. It arises out of the first 10 horns or amongst them. அந்த 10 கொம்புகளுக்கு முன்பதாக அல்லது அந்த 10 கொம்புகளுக்கு இடையிலே இது எழும்புகிறதாக இருக்கிறது. So the 10 horns, if this is the end product of Rome, this has to come up in Western Europe. இதுதான் கடைசியாக ரோம ராஜ்யத்தின் ஒரு முடிவாக இருக்கிறது. அது மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளிலிருந்து அது தோன்றுகிற ஒரு ராஜ்யமாக இருக்கிறது. Secondly, this power, this little horn, would come up after the 10 horns. இரண்டாவதாக இந்த சின்ன கொம்பு அந்த 10 கொம்புகளுக்கு பிற்பாடு இது எழும்பும் என்று நாம்
இந்த வசனங்களின் மூலமாக பார்க்கிறோம். So it comes after Babylon and Medo-Persia and Greece and all of that. ஆகவே இந்த சின்ன கொம்பானது பாபிலோன், மேதிய பர்ஷிய, கிரேக்கம் போன்ற ராஜ்யங்களுக்கு பிற்பாடாக தோன்றுகிற ராஜ்யமாக இருக்கிறது. When the mighty Roman Empire collapsed, அந்த சக்தி வாய்ந்த அந்த ரோம ராஜ்யம் அது வீழ்ச்சியடைந்த போது என்ன நடந்தது? 10 smaller kingdoms emerged. 10 சிறு ராஜ்யங்கள் அதிலிருந்து வெளிவந்தன. After that, this little horn that had a mouth that spoke great things would come up. அப்பொழுது இந்த சின்ன கொம்புக்கு பெருமைகளை பேசுகிற வாய் அதற்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம். So it has the eyes like a man. ஆகவே அதற்கு மனுஷ கண்களுக்கு ஒத்த கண்கள் இருந்தன. And it is a human religious system. அது ஒரு மத அடிப்படையின் ஆளுகையாக இருந்தது. Based on human teachings, man's teaching. அது மனிதர்களுடைய போதனையை சார்ந்ததாக இருந்தது. So notice in verse 24 what it says. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. It's a different book. So this is going to be different from the first ones. இது முதலாவது இருந்ததை காட்டிலும் வேறாக இருந்தது. Now it's not necessarily a political power. அது ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு வல்லமையாக இருக்க வேண்டியதில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. It is a religious power. அது ஒரு மத சம்பந்தப்பட்ட அரசு. Kind of combination, a religious political power. அது ஒரு அரசியலும் மதமும் சேர்ந்த ஒரு வித்தியாசமான மத சம்பந்தப்பட்ட அரசு. And what would this power do? இந்த சக்தி என்ன செய்தது என்று நாம் பார்ப்போம். Okay, let's look at verse 25. 25வது வசனத்தை படிப்போம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானுடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் அவன் மாற்ற நினைப்பான். Now, can you think of anything worse for this power to do than to try to change God's law, especially the Sabbath? இங்கு பாருங்கள், இந்த சக்தி என்ன செய்கிறது என்றால் தேவனுடைய கட்டளைகளை மாற்ற நினைக்கிறது. முக்கியமாக ஓய்வு நாள் கற்பனையை அது மாற்ற நினைக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். See, what does it say in the last part of the verse? கடைசி பகுதியில் அது என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி அவன் காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். So this power would try to change the very heart of God's law. தேவனுடைய கற்பனையின் மைய பகுதியான ஓய்வு நாள் கற்பனையை இந்த சக்தி மாற்ற நினைக்கும் என்று பார்க்கிறோம். Daniel 8 verse 12. தானியேல் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். It tells us that this little power அது சொல்லுகிறது இந்த சின்ன கொம்பு would cast down truth down to the ground. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிட்டு. And he did this and he prospered. இதை செய்து அது அனுகூலமடைந்தது என்று பார்க்கிறோம். So out of the old Roman Empire this power would come and it would try to change God's law. இந்த ரோம ராஜ்யத்திலிருந்து இந்த சின்ன கொம்பு எழும்பி இது தேவனுடைய கற்பனையை மாற்ற நினைக்கும் என்று நாம் பார்க்கிறோம். So how did this change actually come about? எப்படி இந்த மாற்றம் வந்தது என்று நாம் காண முடியும்? It happened gradually over time. இது நாட்கள் செல்ல செல்ல இந்த மாற்றங்கள் ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். Because of social and religious reasons. மத சம்பந்தப்பட்ட காரணங்களாலும் சமுதாயத்தின் காரணங்களாலும் இது மாற்றப்பட்டது. Now when you come to the 4th century AD after Christ, 4ஆம் நூற்றாண்டு அது இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், the Roman Emperor Constantine had a big problem. ரோம சக்கரவர்த்தி கொனஸ்தராயனுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. His kingdom was falling apart. அவனுடைய ராஜ்யம் வீழத் தொடங்கியது. And he wanted to unite his empire. ஆகவே அவனுடைய ராஜ்யத்தை அவன் கட்ட நினைத்தான். So how could Constantine unite this empire? ஆகவே எப்படி கொனஸ்தராயன் தன்னுடைய ராஜ்யத்தை ஒற்றுமையாக வைக்க விரும்பினான்? He came up with a brilliant idea. அவன் ஒரு அற்புதமான திட்டத்தோடு வெளியே வந்தான். Why not unite everybody under Sunday worship? எல்லோரையும் ஏன் சூரிய வணக்கம் செய்வதின் மூலமாக ஒன்று சேர்க்க முடியாதா என்று நினைத்தான். And because he was the emperor, he made a declaration and everybody needed to follow that.
ஆகவே அவன் ரோம சக்கரவர்த்தியாக இருந்தபடியினால் அவன் இந்த காரியத்தை கட்டளையிட்டான். So read about it now in Bengali. இந்த நாட்டினுடைய பிரஜைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை விடுமுறை நாளாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை. So Constantine called Sunday, the first day of the week, the day of the sun. கொனஸ்திராயன் வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை அவன் சூரியனின் நாளாக அவன் அழைத்தான். Should close. கடைகளெல்லாம் அடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். Everybody should observe Sunday. எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னான். And he tried to get the entire empire to unite. அவன் அந்த ராஜ்யம் முழுவதையும் ஒற்றுமையாக அவன் முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. So this was the first Sunday law ever enacted. இதுதான் முதல் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம். இது கொனஸ்திராயனால் உண்டாக்கப்பட்டது. Now in the days of Constantine, the church and the government were united. கொனஸ்திராயனின் காலத்திலே சபையும் அரசாங்கமும் இணைக்கப்பட்டதாக காண முடிகிறது. And they tried to unite by bringing the pagans, those who were not Christians, those who had other religious beliefs, into this great movement. வேற நம்பிக்கை உடைய மக்களும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படாத மக்களும் அல்லது புறஜாதி என்று சொல்பவர்கள் இவர்கள் இந்த இயக்கத்திலே சேர்ந்தவர்களானார்கள். Now here's a very interesting quotation from the Catholic world. Read it in Bengali. আচ্ছা, এই ক্যাথলিক ওয়ার্ল্ড বা বিশ্ব ক্যাথলিক 809 পৃষ্ঠা থেকে পড়ছি. நாம் இதை வாசிக்க போகிறோம். கத்தோலிக்க திருச்சபை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை மாற்றி அமைத்திருக்கிறது. இது வாரத்தின் 7ஆம் நாளிலிருந்து இது முதல் நாளுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த பரிசுத்தத்தை இது மாற்றி வைத்திருக்கிறது. Now it's very interesting what it says because this is a Catholic publication now. இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது, ஏனென்றால் இது கத்தோலிக்க திருச்சபையின் வெளியீடு. And it says that the sun was one of the most important gods in paganism or heathenism. அது சொல்லுகிறது சூரியன் ஒரு முக்கியமான கடவுளாக புறஜாதியாரிடத்தில் எண்ணப்படுகிறது. And then it goes on to say there's something very kingly about the sun. அது பிற்பாடு சூரியனை ஒரு ராஜாவாக சொல்கிறது. And it's a nice symbol of Jesus. அது இயேசு கிறிஸ்துவின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. So the church in these countries would seem to have said, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் சேர்ந்து அவைகள் இணைந்து சொன்னது என்னவென்றால், keep the old pagan name. அந்த பழைய பெயரை வைத்துக் கொள்ளுவோம். We will consecrate it and sanctify it. நாம் அதை ஆசரித்து அதை நாம் பரிசுத்தப்படுத்துவோம். And because of all that, Sunday became the Christian Sunday. ஆகவே இதெல்லாம் வைத்து ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களின் ஒரு கிழமையாக வந்ததென்று பார்க்கிறோம். Sunday had been a special day for pagans. ஞாயிற்றுக்கிழமை என்பது கிறிஸ்தவர்கள் அல்லாத ஒரு புறஜாதிகளுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருந்தது. But to unite the kingdom and kind of give compromise for the pagans, let's all worship on Sunday. ராஜ்யத்தை நாம் இணைப்பதற்காகவும் மற்றும் அந்த புறஜாதிகளோடு நாம் இணைந்து சமரசம் ஆகிக் கொள்வதற்கும் விட்டுக் கொடுப்பதற்கும் நாம் அவர்களுடைய ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிப்போம் என்றார்கள். Now remember, when I began, I said this is going to be kind of a historical lesson about history. நான் துவங்கும் முன்னே சொன்னேன் இது ஒரு சரித்திர அடிப்படையின் ஒரு பாடமாக இருக்கும் என்று. Can you see how Sunday came into the Christian church over a period of time? சில காலங்களிலே கிறிஸ்தவ சபைக்குள்ளாக எப்படி ஞாயிறு ஆசரிப்பு என்ற ஒன்று வந்தது என்று பார்த்தீர்களா? And Christians who were trying to exist in a very strange pagan world, சத்தியத்தை அறியாத சுற்றிலும் இருந்த அந்த புறஜாதிகளின் மத்தியிலே எப்படியாவது வாழ வேண்டும் என்று இருந்த கிறிஸ்தவர்கள் அங்கே இருந்தார்கள். and they wanted others to know that they were not Jewish people, were Christians. அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் என்று பிறர் அறியும்படி அவர்கள் நடந்தார்கள். They began to accept the false worship day of Sunday
instead of the seventh day Sabbath. ஏழாம் நாளை ஆசரிப்பதற்கு பதிலாக அவர்கள் வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் அங்கே ஆசரிக்க தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். And of course, this made the pagan worshippers more comfortable. இது அங்கிருந்த ஜனங்களுக்கு வசதியாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆசரிப்பது அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. So they began to understand and accept that maybe they could be Christians also, but we'll keep Sunday. அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கினார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் ஞாயிறை ஆசரிப்போம் என்றார்கள். My dear friends in Kolkata, கொல்கத்தாவில் இருக்கும் என் நண்பர்களே, do not compromise on Bible truth. மற்ற எந்த காரியத்திற்காகவும் நீங்கள் வேத வசனங்கள் அல்லது வேத சத்தியங்களை விட்டுக் கொடுக்காதீர்கள். Stay firmly convicted of your beliefs in the Bible. நீங்கள் கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயித்து அதிலே உறுதியாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். So the Roman Empire was more or less united, the pagans and the Christians, by compromising, and they worshipped on Sunday. ஆகவே இந்த ரோம சாம்ராஜ்யம் கிறிஸ்தவர்களையும் புறஜாதிகளையும் இணைத்து இவர்கள் ஒரே ஆசரிப்பை ஏற்படுத்தினார்கள். God didn't change it. தேவன் இதை மாற்றவில்லை. The disciples didn't change it. அவருடைய சீஷர்கள் இதை மாற்றவில்லை. Jesus didn't change it. நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் இதை மாற்றவில்லை. Human beings changed it. மனுஷன் இதை மாற்றினான். Now listen to what the Catholic Church Council of Laodicea records. லவோதிக்காவின் கத்தோலிக்க திருச்சபை என்ன பதிவு செய்கிறது என்று நாம் பார்ப்போம். Okay, let's read it now in Bengali. கத்தோலிக்க திருச்சபை இந்த பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஏழாம் நாளை, அதாவது சனிக்கிழமை நின்று வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு அதனுடைய பரிசுத்தத்தை அது மாற்றி வைத்திருக்கிறது. இது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் கோட்பாடுகளில் அல்லது கேத்தலிக் என்சைக்ளோபீடியாவிலிருந்து நாம் இதை படிக்க முடிகிறது. So they tried to make those who were trying to keep the commandments, the true commandments, feel like they were Jewish people. ஆகவே கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள், அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 10 கட்டளைகளை கைக்கொள்கிறவர்கள், அவர்கள் யூதர்களைப் போல தங்களை நினைத்துக் கொள்ளும்படி செய்தார்கள். And they wanted people to worship on Sunday, not on Saturday. மக்கள் சனிக்கிழமையில் ஆராதிப்பதை விட ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்க அவர்கள் விருப்பப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. So the changes became more pronounced towards Sunday from the original true Bible Sabbath. இந்த மாற்றம் பிரசித்தமானது. அது என்னவென்றால், இந்த சனிக்கிழமையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓய்வு நாள் மாறியது. And these people were unconsciously fulfilling the prophecy of Daniel in verse 20. தங்களை அறியாமலே அவர்கள் தானியேலில் சொல்லப்பட்ட 25ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டு இருந்தார்கள். This beast would think to change times and laws. அந்த மிருகம் காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்ற நினைக்கும். See, verse 25 says that an earthly power growing out of Rome would try to change God's law. ரோம ராஜ்யத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு வல்லமைமிக்க ஒரு அதிகாரம் இந்த தேவனுடைய ஓய்வு நாளை அல்லது தேவனுடைய கற்பனையை மாற்றும் என்று பார்த்தோம். Now listen to an interesting explanation from the Roman Catholic instructional guide. இங்கு ஒரு சுவாரஸ்யமான கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு நீதிகள் அடங்கிய புஸ்தகத்தில் குறிப்பிட்ட ஒரு வாக்கியத்தை பார்ப்போம். Yeah, it's called the Catechism. அதுதான் கேட்டகிசம். And here's the question. Which is the Sabbath day? எந்த நாள் ஓய்வு நாள்? Well, the answer from the Catechism is that Saturday, the seventh day, is the Sabbath day. கத்தோலிக்க திருச்சபையின் கேட்டகிசம் என்ற புஸ்தகம் கொடுக்கிற பதில் என்னவென்றால், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்று சொல்கிறது. Another question. আরেকটা প্রশ্ন. Why do we observe Sunday instead of Sabbath? இப்பொழுது ஒரு கேள்வி. ஏன் சனிக்கிழமைக்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமை ஆசரிக்கிறோம்? This is what the Catechism from the Catholic Church says now. இதுதான் கேட்டகிசம் என்ற புஸ்தகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற பதில்.
Because the Catholic Church transferred the solemnity, that means the sacredness, the holiness, from Saturday to Sunday. அது என்னவென்றால் இந்த கத்தோலிக்க திருச்சபையானது ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையின் பரிசுத்தத்தை அது வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றி வைத்தது என்று சொல்லுகிறது. Now notice it was not God who changed it. நீங்கள் அதை நன்றாக கவனிக்க வேண்டும். அதை மாற்றியது தேவன் அல்ல. Human beings tried to change. மனிதர்கள் அதை மாற்றி போட்டார்கள். Now let's go to the Catholic Encyclopedia. நாம் இப்பொழுது கத்தோலிக்க என்சைக்ளோபீடியாவுக்கு செல்வோம். Now read this in Bengali. அதை நீங்கள் தமிழிலே வாசியுங்கள். 7ஆம் நாளாகிய ஓய்வு நாள் சனிக்கிழமை ஓய்வு நாளை வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு அதனுடைய பரிசுத்தத்தை அது மாற்றி வைத்தது கத்தோலிக்க திருச்சபையின் கேச்சிசம் என்ற புக்கில் நாம் பார்க்க முடிகிறது. Now I'm very shocked actually. நான் இதை கேட்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். அதிர்ச்சி அடைந்தேன். Human beings making up the church at that time. மனிதர்கள் அன்றைய நாளில் திருச்சபையை கட்டிக் கொண்டிருந்தார்கள். Changing the law of God. தேவனுடைய பிரமாணத்தையும் அவர்கள் மாற்றிக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. I am not a God. நான் கடவுள் அல்ல. You are not a God. நீங்களும் கடவுள் அல்ல. There is one God. ஆனால் ஒரு தேவன் உண்டு. And there are three persons of that God. அதிலே 3 நபர்கள் உண்டு. The Father, the Son, and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பவர்கள். They are that is the only God that can change its own laws. அவர்கள் மாத்திரமே அவருடைய கற்பனையை மாற்ற முடியும். Now let's go on. நாம் கடந்து செல்வோம். So this encyclopedia states that the commandment regarding time had been changed by the church. ஆகவே இந்த என்சைக்ளோபீடியாவில் சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக இந்த கற்பனையை மாற்றி அமைத்தது அது ஒரு திருச்சபை என்று சொல்லுகிறது. All right, this particular man now wrote a book challenging Protestants. இதை எழுதிய மனிதன் புரோட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சவால் விடுகிறார். You know, in the Christian church you have many different denominations. உங்களுக்கு தெரியுமா இந்த கிறிஸ்தவத்தில் அநேக விதமான பிரிவினைகள் இருக்கிறது என்று? But they are mainly in 3 branches or so. ஆனால் அவர்களெல்லாம் ஒரு 3 கிளைகளாக தான் இருக்கின்றன. Catholic Church, கத்தோலிக்க திருச்சபை, Orthodox Church, பாரம்பரிய சபைகள். and they have many variations depending on the country. அது தேசத்தின் அடிப்படையில் வித்தியாசங்கள் கொண்டது. Nancy and I lived in Russia for a few years. நானும் நான்சியும் ரஷ்யாவில் சில காலம் வாழ்ந்தோம். And they have a Russian Orthodox Church. அங்கே ரஷ்யன் பாரம்பரிய சபை இருந்தது. The Greek people have a Greek Orthodox Church. கிரேக்க மக்களுக்கு கிரேக்க பாரம்பரிய சபை உண்டு. And in Bulgaria they may have a Bulgarian Orthodox Church. பல்கேரியாவில் பல்கேரியா பாரம்பரிய சபை உண்டு. Ukraine they have a Ukrainian Orthodox Church. யுக்ரேனில் யுக்ரேனிய பாரம்பரிய சபை உண்டு. And then there are the Protestants. மற்றும் அங்கே புரோட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றனர். Protestants were the people who protested against all of the improper beliefs that were not according to the Bible. புரோட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் வேதத்தோடு ஒத்துப்போகாத தவறான உபதேசங்களுக்கு எதிர்த்திருந்தவர்கள், அப்படி சொல்லிய சபைகளிலிருந்து அவர்கள் வெளியேறியவர்கள் என்று நாம் இந்த புரோட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்களை குறித்து சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. We may touch on that a little bit later in our lecture. நாம் அதை குறித்து நம்முடைய பாடத்தில் பின்பதாக பார்ப்போம். This man, Keating, was a Catholic and he wrote a challenge to the Protestants who are not part of the Roman Catholic. கீட்டிங் என்ற அந்த மனிதன் இந்த புரோட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்களோடு அவன் ஒரு மிகப்பெரிய சவாலை விட்டான். This is really interesting, so read it in Bengali. அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த கத்தோலிக்க திருச்சபை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாகிய முதலாம் நாளிலே ஓய்வு நாளாகிய 7ஆம் நாளின் பரிசுத்தத்தை அது அந்த வாரத்தின் முதல் நாளுக்கு மாற்றி வைத்தது. ஆனால் இந்த புரோட்டஸ்டாண்ட் Okay, next slide. ஆனால் இந்த புரோட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபையை குற்றப்படுத்துகிறார்கள். தேவனுடைய ஓய்வு நாள் வாரத்தின் 7ஆம் நாள், அதுதான் ஓய்வு நாள். பின்பு ஏன் அவர்கள் நாங்கள் வைத்த சட்டங்களை கடைபிடிக்கிறார்கள் என்று. So he states that the Catholic Church is actually the one that changed the sacredness from Saturday to Sunday in honor of Christ's resurrection. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மித்தமாக அந்த ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை அவர் வாரத்தின் முதல் நாளுக்கு மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறார்.
And he's telling Protestants, he's a Catholic, and he's saying, if you want to go by the Bible, then you should keep the Bible Sabbath, which is Saturday. கத்தோலிக்க திருச்சபையானது புரொட்டஸ்டாண்ட் மக்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் வேதத்தோடு ஒத்துப்போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையான ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டும். And if you don't want to go by the Bible, then you need to go back to the Catholic Church because we're the ones that changed the day. நீங்கள் வேதாகமத்தோடு போகவில்லை என்றால் நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையோடு போக வேண்டும், ஏனென்றால் அவர்கள்தான் இந்த தினத்தை மாற்றினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். What is supposed to be your guide? உங்களுடைய வழிகாட்டி எதுவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? The Bible வேதாகமம் or tradition? நீங்கள் கைக்கொள்ள வேண்டியது வேதாகமத்தையா அல்லது பாரம்பரியத்தையா? Every one of us has to make that decision sooner or later. எல்லோரும் இந்த ஒரு காரியத்தை தீர்மானம் செய்ய வேண்டும், சீக்கிரமாகவோ அல்லது பிற்காலத்திலோ. Does any human being or any church have the right to change the law of God that God wrote with his own finger? தேவன் தன்னுடைய சொந்த விரல்களால் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை ஏதாவது ஒரு மனிதன் அல்லது ஒரு திருச்சபை அதை மாற்ற அதிகாரம் உண்டா? In fact, it is the only thing that God wrote with his own hand. உண்மையாக நாம் சொல்லப்போனால் தேவன் தன்னுடைய சொந்த விரல்களினால் எழுதிய காரியம் இதுதான். And it's contained in the Bible. அது வேதாகமத்தில் இருக்கின்றதாய் இருக்கிறது. And every word of the Bible was given by inspiration from God, and people then wrote it down. வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவ மனிதர்கள் தேவன் சொல்லிய அந்த வார்த்தைகளை இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கின்றனர். Terms and terminology. வசனங்களும் এখানে কোনটা ইস্যু விதிமுறைகளும் রয়েছে நிறைந்ததாக இந்த সেটা হচ্ছে வேதாகமம் ক্ষমতা இருக்கின்றது. নিয়ে। Do human beings have the power to change God's law? மனிதர்களுக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா தேவனுடைய கற்பனைகளை மாற்றுவதற்கு? Well, what does Psalm 89 say? சங்கீதம் 89:34 என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். So the words that God spoke and he wrote with his own finger, he will not change. தேவன் சொன்ன வார்த்தைகள், அவர் எழுதிய வார்த்தைகள், ஆகவே அவர் அதை மாற்றுவதில்லை. Who is going to be your master? யார் உங்களுடைய எஜமானாக இருக்கப் போகிறார்? Jesus or the leaders of a church? இயேசு கிறிஸ்துவா அல்லது சபைகளின் தலைவர்களா? What is the foundation of your belief? உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படை என்ன? Is it the Bible? அது வேதாகமமா? Or what human beings say? அல்லது மனிதர்கள் சொல்லுகிற காரியங்களா? What is the basis of authority in spiritual matters? அதிகாரத்தின் அடிப்படையும் மற்றும் ஆவிக்குரியவைகளின் அடிப்படையும் என்ன? Just the words and the decisions that a church body makes, or God's actual will? சபை ஏற்படுத்துகிற தீர்மானங்களா அல்லது உண்மையான தேவனுடைய சித்தமா? So to give up the Bible Sabbath given by God as a sign at creation. தேவன் சிருஷ்டிப்பின் ஞாபக சின்னமாக தேவன் ஓய்வு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார், புரிந்து கொள்ள வேண்டும். Is a very important matter. அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. Because it was a sign of God's authority that he created the seventh day. ஏனென்றால் அது தேவனுடைய அதிகாரத்தின் சின்னமாக இருக்கிறது. அவர் 7ஆம் நாளை சிருஷ்டித்தார். And asked us to remember. It's the only commandment that says remember. அதை நாம் நினைவு கூறும்படிக்கு செய்தார். அந்த 4ஆம் கட்டளை மாத்திரம்தான் நம்மை நினைக்கும்படி சொல்லுகிறது. Now, I don't know about you here tonight in Kolkata. இன்றிரவு உங்களை பற்றி எனக்கு தெரியாது இந்த கொல்கத்தாவிலே. But I would much rather follow what God gave Adam and Eve in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்த அதைதான் நான் கடைபிடிக்கும்படி தேர்ந்தெடுப்பவனாக இருக்கிறேன். And I have to tell you something in parenthesis. நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I have been standing here for about an hour or so. நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன்.
I have been smelling these beautiful flowers. நான் இந்த பூக்களின் வாசனையை நுகர்கிறேன். And if I were smelling beautiful flowers in Kolkata, நான் இந்த கொல்கத்தாவிலே நல்ல பூக்களின் மணங்களை நுகர்கிறேன். imagine how wonderful they smelled in the Garden of Eden. நீங்கள் சற்று கற்பனை செய்து பாருங்கள், எப்படி அந்த ஏதேன் தோட்டத்தில் மிகுந்த வாசனை இருந்திருக்கும். So the beauty of Kolkata ஆகவே கல்கத்தாவின் அழகு will be magnified millions of times in the new Garden of Eden. புதிய ஏதேன் தோட்டத்திலே கொல்கத்தாவின் அழகு பல கோடி மடங்காக பெருக்கப்பட்டிருக்கும். And I would much prefer to follow the God who made these flowers. ஆகவே இந்த பூக்களை படைத்த அந்த கர்த்தரை நான் இன்னும் அதிகமாக பின்பற்ற விரும்புகிறேன். And I would much rather follow the God who gave Moses the 10 commandments. மோசேயிடம் 10 கட்டளைகளை கொடுத்த அந்த கர்த்தரையே நான் பின்பற்ற விரும்புகிறேன். I'd much rather follow the example of Jesus Christ himself, தன்னைத்தானே ஒரு மாதிரியாக வைத்த இயேசு கிறிஸ்துவை நான் அதிகம் பின்பற்ற விரும்புகிறேன். who kept the Sabbath day when he lived on this earth. இந்த பூமியிலே அவர் வாழுகிற போது ஓய்வு நாளை கடைபிடித்தார். God says that the Sabbath is a special sign இயேசு சொல்கிறார், அந்த ஓய்வு நாள் ஒரு விசேஷமான அடையாளம் என்று. of our loyalty to God. நாம் தேவனிடம் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. We recognize he created the earth. நாம் நினைவு கூறுவோம், அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார் என்று. We honor and respect him. நாம் அவரை கனம் பண்ணுவோம், அவருக்கு மரியாதை And கொடுப்போம். we are loyal to him by keeping what he asked us to keep. அவர் நம்மிடம் கேட்டதெல்லாம் நாம் கடைபிடிப்போம் என்றால் நாம் அவரிடம் விசுவாசமாய் இருக்கிறோம் என்ற அர்த்தம். It's a sign that we want to follow Jesus all the way to truth. அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவர்களானால் அது சத்தியத்துக்குள் வழி நடத்தும். And follow his holy writings. அவருடைய பரிசுத்த எழுத்துக்களை நாம் பின்பற்ற வேண்டும். That's why in the last days of Earth's history, ஆகவே சரித்திரத்தின் கடைசி அத்தியாயத்தில் and I believe we're living there right now, நாம் வாழுகிற அந்த காலம் இதுதான். in that statue we've been talking about, நாம் பேசிக்கொண்டிருந்தோம் அல்லவா அந்த சிலையை பற்றி. we're living down in those toes. அந்த பாதங்களின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The next thing that Nebuchadnezzar and Daniel saw was the stone coming down and smashing the statue. நேபுகாத்நேசரும் தானியேலும் கடைசியாக கண்டது என்னவென்றால் ஒரு கல் பெயர்ந்து வந்து அந்த பாதங்களின் கீழே மோதி அதை நொறுக்கி போட்டது. Stone represents the coming of Jesus, கல் எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை பற்றி குறிப்பதாகும். who will set up a kingdom that will last forever and no more sin or death or dying. அவர் ஒரு ராஜ்யத்தை கடைசியாக ஏற்படுத்துவார், அதிலே பாவமும் இருக்காது, அதிலே மரணமும் இருக்காது. In the ultimate new world. அது புதிதாக ஒரு உலகமாக இருக்கும். In Revelation 14:12, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், it says the following: இப்படியாக சொல்கிறது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். In the last days, God will have a people that will love him so much they will keep all of his commandments. கிறிஸ்துவுக்காக கடைசி காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இருப்பார்கள், அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். Now, it is more than just, well, what difference does it make what day I keep? நான் கடைபிடிக்கிற இந்த நாள் என்ன ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடும் அல்லது என்ன ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும்? In the Garden of Eden, the devil in the serpent said to Eve, "What difference does a tree make?" ஏதேன் தோட்டத்திலே சாத்தான் சொன்னான், இந்த ஒரு மரம் என்ன ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியும் அல்லது மற்ற மரங்களை காட்டிலும் இது என்ன ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடும்? All trees are alike, that kind எல்லா மரங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றன. And Eve believed his lie and lost her life. அவள் அந்த பொய்யை நம்பி அவள் தன்னுடைய ஜீவனையே இழந்து போனாள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். And many Christians and others are accepting this deception. இந்த ஏமாற்றத்தை பல கிறிஸ்தவர்கள் மற்றும் பல நண்பர்கள் இதை நம்புகிறார்கள். What difference does a day make? என்ன ஒரு வித்தியாசத்தை இந்த நாள் ஏற்படுத்தக்கூடும் என்று நினைக்கிறீர்களா? Every day is the same. எல்லா நாட்களும் ஒரே நாள் தானே. But I want to tell you, with God, all days are not the same. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், எல்லா நாட்களும் தேவனுக்கு ஒன்றல்ல. There's only one day that God blessed and sanctified. ஆனால் தேவன் ஒரே ஒரு நாளை மாத்திரம்தான் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். And that was the seventh day. அதுதான் 7வது நாள்.
One day was set aside by God himself. தேவனே ஒரு நாளை தனக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறார் என்று A பார்க்கிறோம். day in which you do not buy and sell. அதிலே நீங்கள் வாங்கவும் விற்கவும் கூடாது என்று பார்க்கிறோம். You don't just do things like you normally do every day. நீங்கள் தினம் தினம் செய்கிற வேலைகளை அதில் செய்யக்கூடாது. Yes, you have to eat and everything, but you don't prepare the whole day for some big feast in the evening. ஆம், நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் நீங்கள் அந்த நாளை சாயங்கால பொழுதின் கொண்டாட்டத்திற்காக அந்த நாள் முழுவதும் நீங்கள் சமையல் செய்யக்கூடாது. You don't go to work. நீங்கள் எந்த வேலைக்கும் போகக்கூடாது. You don't watch television. நீங்கள் தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது. You don't listen to worldly music. நீங்கள் உலகத்துக்குரிய இசைகளை கேட்கக்கூடாது. You want your thoughts and your mind to turn to God. உங்களுடைய உடலும் உங்களுடைய மனதும் தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். And you read his word. அவருடைய வார்த்தையை நீங்கள் படிக்க வேண்டும். Of course, you read his word on every day. அவருடைய வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் படிக்கலாம். But on Sabbath, you understand better the beauty of the holy writings. ஆனால் এবং বিশ্রামবারে যখন পড়বেন ঈশ্বরের এই ஆண்டவருடைய বাক্যটি வசனங்களை ஒரு விசேஷவண்ணமாக அதனுடைய அழகை புரிந்து கொள்ளலாம். You spend time together in a place like this church praying and singing with people. நீங்கள் இதே போன்ற ஒரு சபையிலே அநேக ஜனங்களோடு தேவனை பாடி அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து கொண்டு இருக்கலாம். Listening to truth from the Bible, the holy word. வேதத்திலிருந்து உண்மையான சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள அதை நீங்கள் கேட்கலாம். All because God asked us to worship him on that day. ஏனென்றால் அந்த நாளில் தேவன் நம்மை ஆராதிக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். God himself rested on only one day, the Sabbath, the seventh. தேவனே ஒரே நாள்தான் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். அது 7ஆம் நாள். So the issues we're dealing with tonight as we close are authority and obedience. அதிகாரமும் கீழ்ப்படிதலும் இதை குறித்து தான் நாம் இவ்வளவு நேரமாக இன்றிரவு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னும் அதிகமாக நாம் பார்க்கலாம். I want to tell you a little story. It's very நான் brief ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன். and you'll get the point. நீங்கள் முக்கியமான கருத்தை புரிந்து கொள்வீர்கள். There was a husband and wife, a man and a woman who got married. அங்கே ஒரு கணவனும் மனைவியும் இருந்தார்கள். புதிதாக அவர்களுக்கு திருமணம் ஆகியிருந்தார்கள். Now in the hotel where we're staying, அவர்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் there has been and is a big wedding feast. அங்கே ஒரு பெரிய திருமண விருந்து நடைபெற்று கொண்டிருந்தது. And we understand from different traditions, from different people groups, this can last 3 days or 5 days or 7 days. நாம் புரிந்து கொள்ள முடியும், சில சமுதாயங்களில் இந்த திருமண விருந்து 3 நாள், 5 நாள் அல்லது 7 நாளும் கூட இருக்கலாம். Here in Bengali, you have your own traditions this way. இங்கே கல்கத்தாவில் உங்களுக்கு ஒரு கலாச்சாரம் உண்டு. Oh, and people have been dressed up in very fancy clothing மக்கள் ஆடம்பரமான ஒரு ஆடையை அணிந்திருக்கிறார்கள் for this wedding. அந்த திருமணத்திற்காக. So this wedding takes place. ஆகவே அங்கு ஒரு திருமணம் நடைபெற்றது. Not the wedding that I'm talking about at the hotel, but a wedding. நான் ஹோட்டலில் நடந்த திருமணத்தை பற்றி சொல்லவில்லை, ஆனால் ஒரு திருமணம். And the bride has 6 sisters. அந்த மணப்பெண்ணிற்கு 6 சகோதரிகள் இருந்தார்கள். She is making up the 7th sister. அந்த சகோதரிகளில் அவள்தான் 7வது சகோதரியாக இருந்தாள். So get the picture. This man marries one of 7 sisters. புரிந்து கொள்ளுங்கள், அந்த 7 சகோதரிகளில் இவர் 7வது நபரை திருமணம் செய்தார். And the wedding feast is over, the ceremony is over. அந்த கல்யாண விருந்து நிறைவடைந்தது, அந்த திருமண காரியங்கள் முடிவடைந்தது. And they are now, the groom, the man, gets into the car because they are headed out for their honeymoon. அந்த மணமகன் இப்பொழுது தேனிலவுக்கு செல்வதற்காக ஆயத்தமாக தன்னுடைய தலையை வெளியே காட்டுகிறார். Everyone is gathered around, அவரை சுற்றி அங்கே அநேக பேர் இருந்தார்கள். waiting to wave goodbye to this couple. அந்த தம்பதியினரிடம் நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்வதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். And the bride and her 6 sisters are there. அந்த மணமகளும் அவளுடைய 6 சகோதரிகளும் அங்கே இருந்தார்கள். Now get the picture. அந்த விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். All of a sudden something strange happens. ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்தது. The man is seated in the car. அந்த மணமகன் அந்த காரிலே உட்கார்ந்திருந்தான். The door opens on the other side. இன்னொரு பக்கமாக காரினுடைய கதவு திறக்கப்பட்டது. And one of the other sisters, not the one he married, another sister slips into the seat.
அவன் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண் அல்ல, அந்த 6 சகோதரர்களில் ஒரு பெண். அவள் அந்த இருக்கையிலே வந்து அமர்ந்தாள். And she closes the door. அவள் அந்த கதவை மூடினாள். And she looks at the man. அவள் அந்த மனிதனை பார்த்தாள். And she says, "Let's go." அவள் சொன்னாள், நாம் செல்லலாம். And he looks at her. அவன் அவளை பார்த்தான். He says, "I didn't marry you. அவன் சொன்னான், நான் உன்னை திருமணம் செய்யவில்லை. I married your sister." நான் உன் சகோதரியை திருமணம் செய்தேன். And the lady looks back at him. அந்த பெண் அவனை திரும்பி பார்த்தாள். And she says, "What difference does it make? இதிலே என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது? I'm 1 in 7." நான் 7 பேரில் ஒருத்தி அல்லவா? Well, for the man, it made a big difference. ஆனால் அந்த மனிதனுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமாக இருந்தது. And I'm sure that he said, "Please, sister, get out. I want my real wife." அந்த மனிதன் சொல்லியிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய உண்மையான மனைவி எனக்கு வேண்டும். தயவு செய்து நீங்கள் கீழே So இறங்குங்கள். it does make a difference what day it is. ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் உண்டு. So the choice is yours. ஆகவே அந்த தீர்மானம் உங்களுடையது. The Bible or tradition? வேதாகமமா அல்லது உங்களுடைய பாரம்பரியமா? Jesus or religious leaders? இயேசுவா அல்லது மத தலைவர்களா? God's law or what human beings teach? தேவனுடைய கற்பனையா அல்லது மனிதனுடைய போதனையா? God's instruction or human teaching? தேவனுடைய உபதேசங்களா அல்லது மனிதனுடைய உபதேசங்களா? God's way or man's way? கடவுளுடைய வழியா அல்லது மனிதனுடைய வழியா? And God is saying to you and to me tonight, தேவன் இன்றிரவு உங்களிடமும் என்னிடமும் சொல்லுகிறார். that beautiful challenge in Joshua chapter 24. We got a lot of good 24s, don't we? ஆகவே யோசுவாவின் 24ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம், நிறைய 24 இருக்கிறது என்று பார்க்கிறோம். Jesus is talking to you tonight. இயேசு கிறிஸ்து இன்றிரவு உங்களோடு பேசுகிறார். And he's saying, make the right choice. அவர் சொல்கிறார், நீங்கள் நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று. Serve me. என்னை பின்பற்றுங்கள். If you love me, keep my commandments. என்னை நேசிப்பீர்களானால் என்னுடைய கற்பனைகளை நீங்கள் கைக்கொள்ளுங்கள் என்கிறார். Including the beautiful 4th commandment. அந்த அழகான 4ஆம் கற்பனை உட்பட. Tonight, இன்றிரவு would you like to join me in saying, "Yes, Lord"? என்னோடு சேர்ந்து நீங்கள் தேவனிடம் சொல்ல விரும்புகிறீர்களா? ஆம் ஆண்டவரே என்று. I and my house, we will serve the Lord. நானும் என் வீட்டோரும் கர்த்தரை என்றும் சேவிப்போம் என்று சொல்வீர்களா? How many of you would like to say that? எத்தனை பேர் அதை சொல்ல விருப்பப்படுகிறீர்கள்? Amen. ஆமென். How many of you tonight எத்தனை பேர் இன்று இரவு would like to say, "I understand the 7th day Sabbath. I'm எத்தனை better பேர் now." சொல்ல விரும்புகிறீர்கள், நான் இன்னும் அதிகமாக இந்த ஓய்வு நாளை குறித்து அறிந்து கொண்டேன் என்று. And I want to keep learning more Bible truth. இன்னும் அதிகமான வேத சத்தியங்களை, வேத உண்மைகளை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். And I want to follow what God has told us rather than human beings. மனிதனை விட தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் நீங்கள் இன்று சொல்ல போகிறீர்கள்? So help me to know more about the Bible Sabbath and about Bible truth. வேதாகம சத்தியங்களையும் வேதாகம உண்மைகளையும் உண்மையான ஓய்வு நாளையும் அறிந்து கொள்ள எனக்கு உதவுங்கள் என்று எத்தனை பேர் சொல்ல விருப்பப்படுகிறீர்கள்? Because I want to honor you. ஏனென்றால் நான் தேவனை கனப்படுத்த விரும்புகிறேன். If you would like to make that pledge tonight and ask that of God, அந்த உறுதிமொழியை நீங்கள் இப்பொழுது எடுப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனிடம் நிச்சயமாக கேட்டுக்கொள்ளலாம். would you join me in standing right now? நீங்கள் என்னோடு சேர்ந்து எழும்பி நிற்க விரும்புகிறேன். Amen. ஆமென். Father in heaven, பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, thank you for sharing with us
your precious instruction in the Word of God. உம்முடைய வேதத்திலிருந்து நல்ல போதனைகளை இந்த நேரத்திலே எங்களுக்கு நீர் காட்டியதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for helping us to understand that you made one day out of the 7 very special. நீர் 7 நாளிலிருந்து ஒரு நாளை பிரித்தெடுத்து அதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு இந்த நேரத்திலே எங்களுக்கு உதவினீரே, நன்றி. Help us to understand that a strange power predicted by you would try to change that day. நீர் எங்களுக்கு முன் அறிவித்தது போல ஒரு வித்தியாசமான வல்லமை உம்முடைய பிரமாணத்தை மாற்றும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். But down through history you have always had a people somewhere keeping the 7th day Sabbath. சரித்திரம் நெடுகிலும் நாங்கள் பார்க்கிற போது உமக்கென உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய உண்மையான ஓய்வு நாளை கடைபிடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And now this truth is being preached all over the world. இப்பொழுது இந்த சத்தியம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. Helping people to understand that it is a special sign of our loyalty to God. மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக இது உம்முடைய விசேஷமான அடையாளமாக இருக்கிறது, ஏனென்றால் நாங்கள் உம்மோடு விசுவாசமாக இருப்பதற்காக. Bless everyone standing tonight. இன்று இரவு இங்கே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். As they have said to you, அவர்கள் இன்று இரவிலே உம்மிடம் சொல்லிய காரியங்கள், help me to better understand Bible truth. இன்னும் அதிகமாக உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவும். And the beautiful truth about the 7th day Sabbath. இந்த அழகான 7ஆம் நாள் ஓய்வு நாள் பற்றிய ஒரு சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். Now bless everyone standing here tonight and their families. இங்கு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு நாங்கள் கேட்கிறோம். And Lord, give us a good rest tonight and bring us back tomorrow night. ஆண்டவரே, எங்களுக்கு இன்றிரவு நல்ல நித்திரையை கட்டளையிட்டு நாளை இரவும் எங்களை அழைத்து வாரும். To learn more from your holy writing. உம்முடைய வேத புஸ்தகத்திலிருந்து நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, about people who will stand for truth at the end of time. கடைசி காலங்களில் உமக்காக நிற்கிற மக்களை பற்றியும் நாங்கள் படிக்க போகிறோம். In Jesus' name we ask it. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவைகளெல்லாம் நாங்கள் கேட்கிறோம். Amen. ஆமென்.